ரசிகரை கொலை செய்த வழக்கில் நடிகர் தர்ஷன், நடிகை பவித்ரா உள்ளிட்ட 13 பேர் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் மாரடைப்பால் உயிரிழந்ததாக அறிக்கை தருமாறு மருத்துவரிடம் 1 கோடி ரூபாய் பேரம் பேசப்பட்டதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. சித்ரதுர்காவை சேர்ந்த ரேணுகாசாமி என்ற ரசிகரை கொலை செய்த வழக்கில் நடிகர் தர்ஷன், அவரது தோழி பவித்ரா கவுடா உள்பட 13 பேரை கைது செய்து காவல்துறையினர் அவர்களை காவலில் வைத்து விசாரித்து வருகிறார்கள். கொலை நடந்த பட்டணக்கரை ஷெட்டிற்கு இவர்களை அழைத்து சென்று விசாரணையும் நடத்தப்பட்டது. அப்போது கொலை குற்றம் சாட்டப்பட்டவர்களில் ஒருவர் காவலர் ஒருவரின் செல்போனை வாங்கி நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்தார். நடிகர் தர்ஷனுக்கு சிகரெட், வேறு சிலருக்கு காவலர்கள் பிரியாணி வாங்கி கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் குற்றவாளிகளுக்கு காவல்துறையினரே உதவி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த கொலை குற்றத்தில் இருந்து தர்ஷனை விடுவிக்க திரைமறைவு வேலைகள் நடந்த வண்ணம் இருக்கின்றன. இதில் தன் மீதான கொலை பழியை ஏற்றுக்கொள்ள காவல் நிலையத்தில் தாமாக முன்வந்து சரண் அடைந்தவர்களுக்கு 30 லட்சம் ரூபாய் பணம் தருவதாக பேரம் பேசி பணம் கொடுத்துள்ளார். அந்த பணம் குறித்து தெரிய வந்ததை அடுத்து அதனை பறிமுதல் செய்ய காவல்துறையினர் திட்டமிட்டுள்ளனர். மேலும் ரேணுகாசாமியின் உடலை கூராய்வு செய்த பெங்களூரு விக்டோரியா அரசு மருத்துவமனை மருத்துவருக்கு செல்வாக்குமிக்க ஒரு தலைவர் தொடர்பு கொண்டு 1 கோடி ரூபாய் தருவதாகவும் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்ததாக அறிக்கையில் குறிப்பிடும்படி பேரம் பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கு மறுப்பு தெரிவித்த மருத்துவர் உயர் காவல் அதிகாரிகளின் கவனத்துக்கு கொண்டு சென்றுள்ளனர். அதன் பின்னர் முழு காவல் பாதுகாப்புடன் உடற்கூராய்வு நடத்தப்பட்டு வீடியோ பதிவு செய்யப்பட்டுள்ளது. விசாரணையின் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டவர்களில் தீபக் என்பவர் அப்ரூவராக மாறி கொலை குறித்த முழு தகவல்களையும் வாக்கு மூலமாக அளித்துள்ளார். அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த காவல்துறையினர் திட்டமிட்டுள்ளனர். கொலையில் தொடர்புடைய 2 பேர் கன்னட திரையுலகின் பிரபல நபர்கள் என்பதால் அன்னபூரணேஸ்வரி நகர் காவல் நிலையம் முன் ஊடகத்தினர், பொதுமக்கள் என ஏராளமானோர் குவிகிறார்கள். இதனால் காவல் நிலையத்தை சுற்றி பந்தல் போட்டு மறைக்கப்பட்டுள்ளது. காவல் நிலையத்தை சுற்றி 200 மீட்டர் சுற்றளவுக்கு 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த உத்தரவு வரும் 17ஆம் தேதி வரை அமலில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஜெகநாத்.